ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ தான். அவங்களுக்கு யாரெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் காட்டியிருக்கிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. உங்களுக்கு கட்டிங் வேணும் அப்படின்னா அந்த கட்டிங் பார்த்துக்கோங்க. கட்டிங் பார்க்குறவங்க நான் சொல்கிறத கவனிக்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் கண் பார்த்தா கை செய்கிற வேலை தான் இது. ஸோ நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நிறைய பேர் டைம் இல்லைன்றீங்க. டைம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் வேலைகளை நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக பண்ணுறீங்க. அதனால தான். அதாவது பாத்திரம் தேய்க்க உட்காந்தா 1 மணி நேரம், துணி துவைக்க உட்காந்தா 1 மணி நேரம், அந்த மாதிரி பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு டைம் ரொம்ப இதாகுது. அப்புறம் நிறைய பேர் குழந்தைங்கள வேலையே பார்க்க விடாமல் நீங்களே எல்லா வேலையும் பார்க்குறீங்க. அதுவுமே தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மலாம் எல்லா வேலைகளையும் நம்ம குழந்தைக்கு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் முடியாத போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களையும் பழக்குங்க. என்ன எப்படி பழக்கிறது அப்படின்னா, அவங்களுடைய வேலைகளை அவங்களே பார்க்குற மாதிரி. வேறு என்னெல்லாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, அவங்களே ப்ரஷ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களே குளிச்சுக்கிற மாதிரி, யூனிஃபார்ம் போட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். நான் என் குழந்தைங்க 2 பேரும், பொண்ணு 3rd படிக்கிறா, பையன் 5th படிக்கிறான். அவனே எல்லாம் பண்ணிப்பான். என் பாப்பாவும் எல்லாமே அவளே பண்ணிக்குவாள். எல்லா வேலையும் மீன்ஸ் அவங்க குளிச்சுக்குவாங்க. அவங்களே குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும் நான் நோட் பண்ணால் போதும். மித்தபடி எனக்கு எந்த வேலையும் இருக்காது. நானே சமைக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலையாக இருக்கும். நான் இப்போ காலையில் நான் வழக்கமாக 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 6லேருந்து 6:15க்குள்ளே எந்திரிப்பேன். நான் 6 மணிக்கு எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே முதல் வேலை சாதத்துக்கு உலையை ஊற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் அடுத்து என்னுடைய வேலைகள் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 6க்கு உலை வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 7:30 வரைக்குமே கரெக்டாக இருக்கும். பிஸியாக போயிட்டுருக்கும். கடகடான்னு வேலை பார்த்துட்டு அப்படியே போன மாதிரி இருக்கும். காலையில் டிஃபனும் லஞ்சு நான் தனித்தனியாக டிஃபன் லஞ்சுன்னு தனித்தனியாக செஞ்சிட்ருக்க மாட்டேன். காலையில் குழந்தைங்க சாதமே சாப்பிட்டுக்குவாங்க. நான் நைட்டு தான் டிஃபன் டின்னர் மட்டும் தான் டிஃபனாக எதாவது ப்ரிப்பேர் பண்ணுவேன். மற்றபடி காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1 அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். காலையில் சாதம் வைக்கும்போதே சாதமே குழந்தைங்க 2 சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. காய்கறி என்ன வைக்கிறனோ அதுவுமே காலையிலையுமே சேர்த்தே சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி. அப்படி 7:30க்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் எல்லா பாத்திரத்தையும் மாற்றி வச்சுட்டு நான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் திரும்ப அடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது பண்ணும்போது அதாவது மித்த வேலைகள் என்னன்னா, நான் அந்த நேரத்தில் தைக்க உட்காந்துருக்க மாட்டேன். வேலைகள் மீன்ஸ் பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் இன்றைக்கி இப்போது 9 மணிக்கு நான் பாத்திரம் தேய்ச்சி 8:30க்கு முடிக்கிறேன் அப்படின்னா, திரும்ப மறுநாள் காலையில் 8:30க்கு தான் நான் பாத்திரம் தேய்ப்பேன். அந்தளவுக்கு எந்த பாத்திரமும் இல்லாத அளவுக்கு நான் கழுவி வச்சுருவேன். அதாவது அன்னன்னைக்கு சமைச்ச பாத்திரங்கள், இப்போ தான் சமைச்சு 7:30க்கு முடிச்சிருப்பேன். முடித்த உடனே அதுக்கு தனித்தனியாக பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரங்களில் மாற்றி வச்சுட்டு மிச்ச பாத்திரம், அதாவது சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே கழுவிடுவேன். மறுநாள் சமையலுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்போ கொஞ்சம் உங்களுக்குமே கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, நான் 9 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன் வீட்டில். வீட்டு வேலை 9 மணிக்கு பிறகு எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன். அப்போ தான் எனக்கு மிஷினுக்கு உட்காரதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் 9 மணிக்குள்ளே முடிச்சுட்டு என் பாப்பாவை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு பார்ப்பேன். மற்றபடி கமெண்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணுன்னா பண்ணுவேன். அவ்வளோதான். மற்றபடி சாப்பிட்டு அந்த வேலைகள் முடித்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ரெஸ்ட் எடுப்பேன். 9:30ங்கும்போது நான் மிஷினில் உட்காந்துருவேன். அப்படி உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 2 மணி வரைக்கும் தைப்பேன். 2 மணிக்கு தைச்சிட்டு எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா என் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு என் குழந்தைங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமே ஈவினிங் டீ போடுறது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறது, ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு, இதுவுமே நான் டெய்லிக்குமே செய்வேனான்னு கேட்டால் கிடையாது. என்னைக்காவது ஏதாவது இல்லை அப்படின்னா தான் செய்வேன். மற்றபடி சாதம் இருந்தால் என் குழந்தைங்க ஈவினிங் சாதம் சாப்பிட்டுக்கிறது, இல்லை தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது நான் ஒரு வேளை காலையில் துணி துவைக்கல, பாத்திரம் தேய்க்கல, ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டைமில் பண்ணுவேன்.
அதாவது அந்த 4 to 3:45 to 4:30 அந்த டைம் தான் எனக்கு வந்து இந்த வேலை பார்க்குறதுக்கான டைமு. முடிச்சுட்டு ஒரு 6 மணி வரைக்குங்கும்போதுமே நான் வந்து மிஷினில் உட்கார மாட்டேன். என் வேலைகள் எல்லாமே எனக்கு சரியாக இருக்கும். நான் வாசலுக்கு பெருக்கிட்டு வர்றது, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். முடிச்சுட்டு நான் 6:30க்கு தான் மிஷினில் வந்து உட்காருவேன். விளக்கு ஏற்றிட்டு 6:30க்கு உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 8 மணி வரைக்கும் 8, 8:30 வரைக்கும் உட்காந்துருப்பேன். அன்னைக்கு இருக்கிற வேலையை பொறுத்து இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நைட்டு நான் வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருவேனான்னு கேட்டால் கிடையாது. காலையில் அதாவது இன்றைக்கி கட் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு 10 ப்ளவுஸ் கட் பண்ணுறேன்னா நாளைக்கு அந்த 10 ப்ளவுஸ் முடிச்சுட்டு மறுநாள் தான் கட் பண்ணுவேன். டெய்லிக்கு உட்காந்துலாம் கட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரியும் பண்ண மாட்டேன். எனக்கு இது வாகுவாக இருக்குது, அதனால் நான் இது எப்படி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வாக்காக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரியே உங்களுக்கு வந்து டைம் எப்படி ஒத்து போகுதுன்னு என்னால் சொல்ல முடியாது இல்லையா. சிலர் வந்து சாப்பாடு வந்து 3 நேரமும் செய்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.